இன்றைய முக்கிய செய்திகள். பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேல் தாக்குதல் விவகாரத்தில் புதிய திருப்பம். அமைதி பேச்சுவார்த்தைக்கு நெத்தன்யாகு முன்வந்திருப்பதாக ட்ரம்ப் தகவல். அனுமதி இல்லாமல் விஜய் ரோட் ஷோ நடத்தியதே 41 பேர் பலியாக காரணம். அரசியல் பலத்தை காட்ட காலதாமதம் செய்ததாகவும் எஃப்ஐஆரில் குற்றச்சாட்டு. கரூரில் நடந்த துயர சம்பவத்தை யாரும் அரசியலாக்க வேண்டாம். தொண்டர்கள் இறப்பதை எந்த தலைவரும் விரும்ப மாட்டார் என ஸ்டாலின் விளக்கம். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம். தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான மாற்று வழி என கண்டனம். வணக்கம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வந்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது காசா போரில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 2 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வரும் நிலையில் காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்தும் தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழப்பது அதிகரித்து வருகிறது. இதுவரை 66,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் காசாவில் உள்ள உயரமான கட்டிடங்கள் அனைத்தையும் தகர்க்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டுள்ளதால் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதனால் பாலஸ்தீன மக்கள் அருகே உள்ள பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு உலகெங்கும் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் நகரிலும் போரை நிறுத்தக் கோரி தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருப்பதாக சமீபத்தில் கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அறிவித்தன. மேலும் ஐநா பொது சபையில் கடந்த 26ஆம் தேதி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பேசும்போது பல்வேறு நாடுகள் அவரது உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தன. இந்நிலையில் அவர் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே போர் நிறுத்தம் செய்ய ஹமாஸ் இயக்கம் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அவர்கள் வசமுள்ள பிணைய கைதிகள் அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் இஸ்ரேல் பிரதமர் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக அரபு நாடுகளின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய போது ட்ரம்ப் நிர்வாகம் 21 அம்ச திட்டத்தை முன்வைத்தது. இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடன் இன்னும் சில மணி நேரங்களில் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மத்திய கிழக்கில் மகத்தான சாதனைகளை படைக்க நமக்கு ஒரு மகத்தான வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும் நாங்கள் முதன்முறையாக அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றுவோம் என்றும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வந்திருப்பதாகவும் அதற்கு அரபு நாடுகளும் ஹமாஸ் அமைப்பும் வரவேற்பு தெரிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். போர் நிறுத்தம் தொடர்பான தனது திட்டம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் காசா போர் முடிவுக்கு வரும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இன்று பெஞ்சமின் நெட்டன்யாகு ட்ரம்ப் சந்திப்பிற்கு பின்னர் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் பலத்தை காட்டுவதற்காக தாவேக தலைவர் திரு விஜய் அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ நடத்தியது கரூரில் 41 பேர் உயிரிழக்க காரணம் என்று முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த சனிக்கிழமை இரவு திரு விஜய் நடத்திய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி அப்பாவி மக்கள் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் நடந்தவுடன் அங்கிருந்து திரு விஜய் சென்னைக்கு அவசரமாக திரும்பினார். தகவல் அறிந்ததும் இரவோடு இரவாக கரூருக்கு சென்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தையும் அவர் அமைத்தார். நாட்டையே துயரத்திற்கு ஆளாக்கிய இந்த நிகழ்வு குறித்து திருமதி அருணா ஜெகதீசன் 2வது நாளாக இன்றும் விசாரணை நடத்தினார். சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரம், 5 பேர் பலியான ஏமூர் கிராமம் ஆகிய இடங்களில் அவர் வீடு வீடாக சென்று விசாரணை நடத்தினார். இதற்கிடையே கரூர் சம்பவம் குறித்து காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது. அதில் தாவேக பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த், மாவட்ட செயலாளர் திரு மதியழகன், மாநில இணை செயலாளர் திரு நிர்மல்குமார் ஆகியோர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசியல் பலத்தை பறைசாற்ற கூட்டத்தை அதிகரிக்க திரு விஜய் திட்டமிட்டு 4 மணி நேர கால தாமதம் செய்ததாகவும் அசாதாரண சூழலை எச்சரித்தும் திரு புசி ஆனந்த், திரு மதியழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. கட்டுக்கடங்காத கூட்டத்தை நிர்வாகிகள்
தேர்தல் ஒழுங்குபடுத்தவில்லை என்றும் அனுமதியின்றி ராங் ரூட்டில் திரு விஜய் ரோட் ஷோ நடத்தியதும் நெரிசலுக்கு முக்கிய காரணம் என்றும் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காத்திருப்பால் மக்கள் வெயில் மற்றும் தாகத்தால் சோர்வடைந்ததாகவும் தொண்டர்கள் கடைகள் மரங்கள் மின்கம்பங்களில் ஏறியதால் கொட்டகைகள் உடைந்து மரங்கள் முறிந்து விழுந்து நெரிசல் உருவானதாகவும் இதனால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கிய மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே கரூரில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன், திரு முருகன் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். கரூரில் நடந்தது ஒரு துயர சம்பவம், அதனை அரசியலாக்க வேண்டாம் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கரூரில் நேற்று முன்தினம் தவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்துள்ளது. இது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள், காணொலிகள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக காணொலி காட்சியில் பேசிய திரு ஸ்டாலின், கரூரில் நடந்தது பெரும் துயரம், இதுவரை நடக்காத துயரம், இனி நடக்கக்கூடாத துயரம் என்று கூறினார். செய்தி அறிந்ததும் உடனடியாக கரூர் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கி விட்டதுடன் வீட்டில் இருக்க மனம் இன்றி அன்று இரவே கரூருக்கு சென்றதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவமனையில் சென்று பார்த்த காட்சிகள் இன்னும் தம் கண்களை விட்டு அகலவில்லை என்றும் கனத்த இதயத்துடனும் பெரும் துயருடனும் இன்னும் தாம் இருப்பதாக திரு ஸ்டாலின் கூறினார். குழந்தைகள், பெண்கள் என 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் என்றும் நடந்த சம்பவத்திற்கு முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒருநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என உறுதியளித்த திரு ஸ்டாலின், எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். எனவே கரூர் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் பொய் பிரச்சாரங்களையும் பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். முன்னாள் நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசனின் அறிக்கை கிடைத்ததும் அனைத்து கட்சிகளுடனும் ஆலோசனை நடத்தி வருங்காலங்களில் கட்சிகள், பொது அமைப்புகள் கூட்டம் நடத்துவதற்கான விதிமுறைகள், நெறிமுறைகள் வகுக்கப்படும் என திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மனித உயிர்களே எல்லாவற்றிற்கும் மேலானது, மானுட பற்றை அனைவருக்கும் வேண்டியது, அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனிமனித பகைகள் என அனைத்தையும் விலக்கி வைத்துவிட்டு அனைவரும் மக்களின் நலனுக்காக சிந்திக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கேரளாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள எதிர்ப்பு தெரிவித்து அம்மாநில சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநில வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர சீர்திருத்தம் செய்ய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு கேரளாவில் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு யூ கேல்கர் தலைமையில் கடந்த 20ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணியும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தன. மேலும் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கான ஆவணங்களின் பட்டியலில் ரேஷன் அட்டையை சேர்ப்பதுடன் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் வரையில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வதை ஒத்திவைக்குமாறும் அக்கட்சிகள் வலியுறுத்தின. இதையடுத்து கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் முடியும் வரை சிறப்பு தீவிர திருத்தத்தை ஒத்திவைக்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு திரு கேல்கர் பரிந்துரைத்தார். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் இதுவரையில் அதற்கு பதிலளிக்கவில்லை. இந்நிலையில் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கேரளாவில் இந்த ஆண்டு உள்ளாட்சி தேர்தலும் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வது தவறான செயல் என தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2002ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் ஆவணத்தை அடிப்படை
அடிப்படையாக வைத்து சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பது அறிவியல் பூர்வமானது அல்ல என அதில் கூறப்பட்டுள்ளது. தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு மாற்று வழியாகவே சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் அரசியல் சாசன சட்டப்படி இது செல்லத்தக்கதா என்பது குறித்து இன்னும் தீர்ப்பளிக்கவில்லை என்றாலும் இது நியாயமானது அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1987க்கு பிறகு பிறந்தவர்கள் வாக்குரிமையை பெற பெற்றோரில் ஒருவரது குடியுரிமை சான்றினை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் 2003க்கு பிறகு பிறந்தவர்களின் பெற்றோர் இருவருமே குடியுரிமை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனை வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை உண்டு என்ற முடிவை மறுப்பதற்கு சமம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்களின் அடிப்படை உரிமைக்கு எதிரான நடவடிக்கைகளிலிருந்து தேர்தல் ஆணையம் விலகி இருக்க வேண்டும் என அதில் கோரப்பட்டுள்ளது. பொருட்களின் விலையை நிறுவனங்கள் 10% வரை உயர்த்திவிட்டதால் ஜிஎஸ்டி குறைப்பின் பலன் மக்களுக்கு கிடைக்கவில்லை என மத்திய அரசை காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. நாடு முழுவதும் 5, 12, 18, 28% என 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை 5, 18% என 2 அடுக்குகளாக மத்திய அரசு திருத்தி அமைத்தது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கை கடந்த 22ஆம் தேதியில் இருந்து நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் பெரும்பாலான பொருட்களின் விலை குறையும் என மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் வரி குறைப்பு நடவடிக்கை அமல்படுத்தப்பட்டு ஒரு வாரம் ஆன நிலையில் வரி குறைப்பின் மூலம் மக்களுக்கு உரிய பலன் கிடைக்கவில்லை என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ், உணவுப் பொருட்களின் மீதான ஜிஎஸ்டியை 12% இருந்து 5% குறைத்தாலும் நிறுவனங்கள் பொருட்களின் விலையை முன்கூட்டியே 10% வரை உயர்த்திவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதனால் நுகர்வோருக்கு சென்றடைய வேண்டிய நன்மை கிடைக்கவில்லை என விமர்சித்துள்ளார். வரி குறைப்பின் பலன்கள் நேரடியாக பொதுமக்களுக்கு சென்றடையவில்லை என்றால் அதனால் என்ன பயன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை மத்திய அரசு அறிவித்தபடி மக்களுக்கான சேமிப்பு விழா அல்ல, மோசடி விழா என பதிவிட்டுள்ள திரு ஜெய்ராம் ரமேஷ், ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு பதிலாக பிரதமர் திரு மோடியின் விளம்பர நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளதாக சாடியுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். லடாக்கின் மாநில அந்தஸ்து கோரி போராடிய சோனம் வாங்கை 4 ஆண்டுகளுக்கு முன்பே கைது செய்ய மத்திய அரசு திட்டமிட்டதாக அவரது மனைவி திருமதி கீதாஞ்சலி குற்றம் சாட்டியுள்ளார். சோனம் வாங் கைது குறித்து தமக்கு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என்றும் சட்டவிரோதமாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பல இடங்களில் தவேக தலைவர் திரு விஜயை கைது செய்ய கோரி தமிழ்நாடு மாணவர் சங்கம் சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களில் அப்பாவி மக்கள் 41 பேரை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய விஜய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், குளித்தலை உள்ளிட்ட இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களில் அரசியல் தற்கூரி விஜயை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் நடுகூடலூரில் மக்னா யானை திடீரென குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய அந்த யானை இன்று காலை ஊருக்குள் வந்ததால் நடைபயிற்சி சென்றவர்கள் அச்சமடைந்தனர். சிலர் யானையை பார்த்து அதிர்ச்சியடைந்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் யானையை விரட்ட நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கரூரில் நடந்த விஜய் கூட்டத்திற்கு சென்று உயிரிழந்த ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேரின் குடும்பத்திற்கு அரசின் நிவாரணத் தொகையான 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. கொடுமுடியைச் சேர்ந்த சதீஷ்குமார், ரேவதி ஆகியோரின் குடும்பத்தினருக்கு ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் திருமதி சிந்துஜா 10 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் சந்தையில் பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஆயுத பூஜை, விஜயதசமி உள்ளிட்ட விசேஷ நாட்கள் அடுத்தடுத்து வருவதால் கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட அரளிப்பூ 600 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கட்டு துளசி 130 ரூபாயாகவும், மல்லிகைப்பூ 900 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 500 ரூபாய்க்கும், சம்பங்கி 350 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பழனி அருகே தக்காளிகளுக்கு உரிய விலை கிடைக்காததால் அவற்றை சாலையில் கொட்டும் அவலம் நிலவுகிறது. தாளையம், கொழுமன்கொண்டான், தொப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கரில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் கிலோ 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்கப்படுவதால் அவற்றை பறித்து சாலையோரங்களில் கொட்டும் நிலை உருவாகியுள்ளது. மழை இதெல்லாம் கொஞ்சம் பின்னங்கி போயிட்டு இருக்கு, தண்ணி பற்றாக்குறை. ரெண்டாவது இப்போ பழம் வந்து எடுத்து நல்ல முறையெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம், ஆனால் இருந்து விலை கிடைக்க மாட்டேது. எங்களுக்கு பாக்ஸ் வந்து 200, 220, 160 இப்படித்தான் போகுது. எங்களுக்கு வந்து ஒரு 500, 600 இப்படி போனால் தான் விவசாயம் கொஞ்சம் கட்டும். கூலி ஒரு ஆளுக்கு வந்து 300, 400 கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு 50 ஆள் வேலை பார்க்குதுங்க. இது எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் இருக்கிறவங்க. சாகுபடி, வேலை கூலி ஆகியவற்றுக்கு கூட பணம் கிடைக்கவில்லை என்று கூறும் விவசாயிகள் செடி வீணாகிவிடும் என்பதால் தக்காளிகளை பறிக்கும் நிலை உருவாகியுள்ளதாக கூறினர்.
முசிறி அருகே நத்தமேடு பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் கட்டுவதற்கு தோண்டிய பள்ளத்தில் நடராஜர், பெருமாள், விஷ்ணு, ஆஞ்சநேயர், விநாயகர் என 10க்கும் மேற்பட்ட பஞ்சலோக சிலைகள் கிடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முசிறி சப் கலெக்டர் உத்தரவின் பேரில் தொட்டியம் கருவூலத்தில் அவை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. பொன்னேரி அருகே கவரைப்பேட்டை காவல் நிலையத்தின் எதிரே உள்ள டாஸ்மாக் கடையின் சட்டரை துளையிட்டு இரவில் கொள்ளையடிக்க முயன்ற அமரம்பேட்டையைச் சேர்ந்த வினோத் என்பவரை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். பேட்டரியில் இயங்கும் சிறிய ரக வெல்டிங் எந்திரத்தை கொண்டு சட்டரில் துளையிட்ட போது ரோந்து போலீசாரிடம் சிக்கினார். இதனால் கடையில் இருந்த மது பாட்டில்கள் மற்றும் பணம் தப்பியது. சட்டரை துளையிடும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. உதகை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய கரடி பகல் நேரத்திலேயே ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் புகுந்ததால் ஊழியர்கள் அச்சமடைந்தனர். நீண்ட நேரம் பூங்கா பகுதியில் அமர்ந்திருந்த கரடி பின்னர் மெதுவாக புல்வெளியில் நடந்து சென்றது. தாவரவியல் பூங்கா பகுதியில் சுற்றித் திரியும் அந்த கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென மக்கள் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 61 புள்ளிகள் சரிந்து 80,365 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 20 புள்ளிகள் குறைந்து 24,635 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 86,160 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஒரு கிராம் 10,700 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 160 ரூபாய் என்ற புதிய அதிகபட்ச விலையை எட்டியுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வந்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது காசா போரில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் பலத்தை காட்டுவதற்காகவே தவேக தலைவர் விஜய் அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ நடத்தியது கரூரில் 41 பேர் உயிரிழக்க காரணம் என்று முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் நடந்தது ஒரு துயர சம்பவம், அதனை அரசியலாக்க வேண்டாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.